ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்மா இருக்கட்டும், இங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும், நீங்களே நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. கேரளால இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாட் நெறைய பேரு, ஓகேவா? ஆயிரக்கணக்குல மதன், கேரளால அஃபான்ங்கிற ஒரு 23 வயசு பையன், அவனோட ஓன் கேர்ள் ஃபிரெண்ட மட்டும் இல்லாம, மொத்த குடும்பத்தையும் அவனோட அம்மா, அவனோட பாட்டி, அவனோட பெரியப்பா, அவனோட பெரியம்மான்னு பாகுபாடு பார்க்காம அவனோட சொந்த தம்பி, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அவன தான் போஸ்ட் போட்டுருக்கான். ஆனா அவன வரைக்கும் விடாம அத்தன பேர் மேலயும் நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமையான தாக்குதல்கள். அதுல 5 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதனால, இவனோட தாக்குதல்னால. இத பத்தி நீ கண்டிப்பா பேசணும். எப்படி டெல்லில வந்து ஒரு மொத்த குடும்பமே தற்கொலை பண்ணி இறந்தப்போ, மொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சு போய் என்னடா இதுன்னு திரும்பி பார்த்தோமோ, அதே அளவுக்கு இன்ஃபாக்ட் அத விட மோசமா கேரளால ஒரு 23 வயசு பையன் யாரையோ இல்ல, தன்னோட சொந்த குடும்பத்தையே, தன்னோட சொந்த கேர்ள் ஃபிரெண்டயே ஒருத்தன் இத பண்ணியிருக்கான்னா, எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. கேரளா ஃபுல்லா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கேரளா ஃபுல்லா மினிஸ்டர்ஸ், போலீஸ், சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்லப் போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, நீங்க இன்னும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க ஒரு கம்யூனிட்டியா நம்ம ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோம். முதல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேரளாலயோ, இல்ல தமிழ்நாட்டிலயோ, ஆந்திராலயோ, தெலுங்கானாலயோ எங்கேயாவது நடந்துச்சுன்னா, கர்நாடகால நடந்துச்சுன்னா, அது அந்த ஊருக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு போயிடுவோம். பட் இப்போ யூடியூப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் சவுத் இந்தியால எது எங்க நடந்தாலும் நம்மளால வந்து எல்லார்கிட்டயும் சேர்க்க முடியுது. ஸோ நீங்க இன்னும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 24, 2025 அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:30 மணி இருக்கும். வெஞ்சரமூடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் வந்து திருவேன்றத்திலிருந்து ஒரு 1/2 அன் ஹவர் தள்ளி இருக்குது. அங்க ஒரு சின்ன சபர்ப். இங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அஃபான்ங்கிற ஒரு 23 வயசு பையன் வந்து ஒரு மந்தமான நிலைமையில போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரான். வந்த இடத்துல "என்னப்பா, யார் நீ? என்ன வேணும்?" அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொல்றான், "நான் கொலை பண்ணிட்டேன் சார்ன்னு" சொல்றான். அங்க இருக்கிற போலீஸ் இருந்துகிட்டு, "கொலை பண்ணிட்டியா? யாரு? என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இவன் சொல்றான், "என்னோட அம்மாவ, அதுக்கப்புறம் என்னோட பாட்டிய, அதுக்கப்புறம் என்னோட பெரியப்பாவ, என்னோட பெரியம்மாவ, என்னோட சொந்த தம்பிய, அதுக்கப்புறம் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட" அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் பேர சொல்றான். சொல்லிட்டே என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இவனும் மயங்கி அங்க கீழ விழுகுற போறான். அப்ப "என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சுன்னு?" கேட்கிறப்ப அவன் சொல்றான், "நானும் எலி மருந்த சாப்பிட்டுருக்கேன். நானும் சாகப் போறேன்" அப்படின்னு இருக்கான். உண்மையிலே இத தான் சொல்றானா? உண்மையிலே இது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடமும் இவன் சொன்ன இவனோட அம்மா இருக்கிற வீட்டுக்கு, இவனோட கேர்ள் ஃபிரெண்ட், இவனோட தம்பி, இவனோட பெரியப்பா, பெரியம்மா, பாட்டி எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா, எல்லாருமே ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. அதுல அவங்க அம்மா மட்டும் காப்பாற்றக்கூடிய நிலைமையில இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. மீதி அத்தன பேருமே வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப இவன் யாரு? எதுக்கு இத பண்ணாங்கிறது தான் 2, 3 டேஸா மொத்த கேரளாவும் பேசிட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு வெயிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மொத்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ, இப்போ நான் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இத உடனே பேசல. ஸோ, என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 24த் அன்னைக்கு இவன் என்னைக்கு சரண்டர் ஆனானோ, அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு மொத்தமா பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல இவன் வீட்ல இருக்கிறப்போ, இவனோட அம்மாவையே ஓகேவா, இந்த 23 வயசு பையன் வந்து யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டான். ரொம்ப அமைதியா இருப்பான். ரொம்ப நல்ல பையன்ங்க. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு தான் சுத்தி இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க. இவன் வந்து காலையில ஒரு 10:30 மணி அளவுல இவனோட 50 வயசு அம்மாவ வந்து முதல்ல கழுத்தெல்லாம் நெரிச்சு அந்த வந்து துணியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு நெனச்சுட்டு கெளம்பியிருக்கான். பட் அவங்க இறந்து போகல. அவங்க ஒருத்தங்க தான் தப்பிச்சிருக்காங்க. அவன் எப்படி பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ்குள்ளலாம் நான் போக போறதில்ல. பட் என்ன நடந்திருக்குங்கிற சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் மட்டும் சொல்றேன். 10:30 மணிக்கு இத பண்ணிட்டு, அவனோட வீட்ல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி டிராவல் பண்ணி, அவனோட பாட்டியோட வீட்டுக்கு போறான். அவனோட அப்பாவோட அம்மா. அவங்க கிட்ட போய் காசு வேணும்னு கேட்குறான். அவங்க பாட்டி சொல்றாங்க, அவங்களுக்கு 11 பசங்க. அதுல கடைசி பையனோட பையன் இவங்கிறதுனால ரொம்ப பாத்து, பாத்து வளர்த்ததே அவனோட பாட்டி தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "டேய், நான் உன்னைய வந்து இருக்கிற காசெல்லாம் நான் குடுத்துட்டேன்டா. கடைசில இந்த ஒரு செயின் தான் இருக்குது. இந்த செயினுமே வந்து எனக்கு கடைசில காரியம் பண்றதுக்கு வச்சிருக்கிற செயினு. இதையும் நான் குடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொன்னப்போ, அவங்கள அங்கேயே வந்து அவங்களையும் வளர்த்தவங்களையே முடிச்சுட்டு, அத செயின எடுத்துட்டு 26 கிலோமீட்டர் தள்ளி போயி, சேட்டு கடை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து குடுத்து, காச வாங்கி, இதுல அவன் பாட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 95 வயசு, 95 இயர்ஸ். அவங்க அம்மாக்கு 50 வயசு. அவங்க பாட்டிக்கு 95 இயர்ஸ் இருக்கிற ஒருத்தங்கள கொன்றுருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவனோட பெரியப்பாக்கு ஒரு 70 வயசு, பெரியம்மாக்கு ஒரு 60 வயசு. அவங்க கிட்டயும் காசு கேட்டு அவங்க குடுக்கலன்னோன, அவங்களையும் கொன்னுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 மணி, 4 மணி, 5 மணி ஆயிருச்சு. இந்த நேரத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட தம்பி ஸ்கூல் முடிச்சு வந்திருக்கான். யூனிஃபார்ம்ல வந்தது வந்து சிசிடிவில இருக்குது. அவன் தம்பி கிட்ட குழிமந்தி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறான். அது ஃபுட். ஸோ வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு, கிட்ட ஒரு பார்ல போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோனே, அவன் கேர்ள் ஃபிரெண்ட கூப்ட்டுருக்கான். கேர்ள் ஃபிரெண்டும் வந்திருக்கா. வந்த இடத்துல நான் டிஸ்கிரைப் பண்ண விரும்பல. பட் ரொம்ப கொடூரமான முறையில அவளையும் கொன்னுட்டு, அதுக்கப்புறம் அவன் தம்பி வந்தோனே அவனையும் கொன்னுட்டு, அதுக்கப்புறம் சரக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். அதுல எலி மருந்த மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். இதான் இவன் பண்ண சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். இவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான், இவனும் வந்து அந்த
வாங்கிட்டு வந்த சரக்குல எலி மருந்த கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, இவனும் குடிச்சுக்கிட்டு, போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு சாகுறது தான் இவனோட பிளான். பட் இவன வந்து போலீஸ் காப்பாத்திடுறாங்க. இவன் சொன்னதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவன் எங்கெங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னானோ, இவனோட அம்மா வீடு எங்க இருக்குது, இவனோட பாட்டி வீடு எங்க இருக்குது, இவனோட பெரியப்பா, பெரியம்மா வீடு எங்க இருக்குதுன்னு எல்லா இடத்துக்கும் போய் செக் பண்றப்போ, சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலயும் இதே தான் நடந்திருக்குது. அதே மாதிரி அவனோட அம்மா மட்டுமே வந்து கொஞ்சம் மூச்சு இருந்திருக்குது. ஸோ அவங்கள மட்டும் இப்போ போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல வந்து கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம், அவங்க ஒரு வெர்ஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, என்ன நடந்திருக்குங்கிறது. அது நம்மளுக்கு இன்னும் ஒரு 360 டிகிரி குடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அவங்க அம்மா வந்து பேசுறப்போ தான், இவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கான்னு நம்மளால பேச முடியும். மென்டலா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஏன்னா, இவங்க அம்மா வந்து அவங்களோட அப்பா கிட்ட, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அவங்க அப்பா கிட்ட பேசுறப்போ ஆல்சோ ஒரு குட்டி அப்டேட். இந்த வீடியோவை நான் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டயத்தில் அவங்க அப்பா வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. நான் யூ கேன் கண்டினியூ வாட்சிங். இவன் வந்து அப்பப்போ கொஞ்சம் எராட்டிக்கா பிஹேவ் பண்றான். பிராந்தன்ங்கிற மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கடன் பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் அவங்களால வீட்டுக்கு காசு குடுக்க முடியல. அவங்க வீடெல்லாம் பெருசா தான் இருக்குது. நார்மலா தான் செட்டில் ஆகியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு மேல அவங்க அப்பாவுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் ஹெவியா ஆனதுனால அவங்களால இங்க காசு குடுக்க முடியல. இங்க அவங்களால காசு அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இந்த ஒரு லைஃப்ப மெயின்டெயின் பண்றதுக்கு அவங்க அம்மா வந்து இங்க இருக்கிறவங்க கிட்ட நெறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கடன் வாங்க ஆரம்பிக்கிறப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கல்வி இவன் படிச்சுட்டு இருக்கிறது பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கான். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு ஃபீ பே பண்ண முடியாம போயிடுது. அவங்க அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் வந்துருது, கேன்சர் வந்துருது. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்கு பயங்கரமா எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இவனோட எஜுகேஷன பார்த்துக்க முடியல. இவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமா எக்ஸ்பென்சஸ் இருக்குது மெடிக்கலா. அப்புறம் வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க வீட்ல வந்து முதல்ல ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. பட் அதுக்கப்புறம் இவன் நெறைய கடன்ல இருக்கான்னு தெரியறப்போ, அவங்க கொஞ்சம் பேக் ட்ராக் ஆகுறாங்கன்னு தெரியுது. அப்போ சுத்தி சுத்தி காசுங்கிற ஒரு விஷயத்தினால இவன் லாக் ஆயிருக்காங்க. ஒரு ஃபுல் பிரஷர்ல இந்த பையன் இருந்திருக்கான். அதோட வெளிப்பாடா தான் வந்து இவன் எல்லாரையும் கொன்றுக்கான்னு சொல்லப்படுது. அவங்க அம்மா மட்டும் இப்போ பொழச்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்து வெளிய வந்து பேசுறப்போ தான், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வீட்டுக்குள்ள நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்த இப்ப வேற யாருமே உயிரோடவே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு. மீதி எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ட சுத்தி இருக்கிறவங்க தான். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அப்புறம் வந்து சொந்தக்காரங்க. அவங்கலாம் வந்து சொல்றாங்க, "எங்களுக்கு தெரியாது இவ்வளோ நாள் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சுன்னு. தெரிஞ்சிருந்தா நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம்." அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இட்ஸ் டூ லேட். அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் நாம இப்போ கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஊர்ல யாருக்காவது ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம எத்தன பேர் முன் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்போம்? இறந்ததுக்கப்புறம் ஐயோ! பண்ணியிருக்கலாமேன்னு யோசிப்போம். பட் எதார்த்தத்தில அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேரான சிச்சுவேஷன்ஸ். யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல. பட் இட்ஸ் வெரி, வெரி ரேர் சிச்சுவேஷன்ஸ். இது எல்லாமே தவிர்த்திருக்கக்கூடிய பிரச்சனைன்னு எனக்கு ரொம்ப தோன்றது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க, இவன அப்பப்ப பிராந்தன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு அவன் போவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் அந்த பையனுக்கு ஏதோ மென்டல் ஹிஸ்டரி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மென்டல் இல்னஸ் ஹிஸ்டரி. முன்ன அத அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அத ஒரு டேபூவா நெனச்சோ, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லி கடந்து போனது மிகப்பெரிய பிரச்சனை. ஃபினான்ஷியல் பிரச்சனை இவ்ளோ வந்திருக்குது, இவ்ளோ லாக் ஆயிருக்காங்கன்னா, 1,00,000 2,00,000 கிடையாது. ரூ. 65,00,000 லாக் ஆயிருக்காங்கன்னா, சம்வேர் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து தப்பா முடிஞ்சிருக்குது. யாராவது YouTubeல உட்காந்துக்கிட்டு பெட்டரா ஃபினான்ஸ் பிளான் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு சேனல்ல பேசினாங்கன்னா, நம்மளுக்கு அது பூமர் மாதிரி தோணும். என்னடா எப்ப பார்த்தாலும் வாழ்க்கைய வாழணும்டா, வாழ்க்கையில சாப்பிடணும்டா, வாழ்க்கையில செம்மையா வாழணும்டான்லாம் யோசிக்க தோணும். பட் ஒருத்தங்க வந்து சின்ன சின்னதா பண்ணக்கூடிய கிரெடிட் பிரச்சனைகள், சின்ன சின்ன கடன்கள் தான் மிகப்பெரிய கடனா ஏறி வந்து நிக்குது. இப்ப இவனோட சிச்சுவேஷன்லயே பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அந்த பாட்டி கிட்டேருந்து அடிச்ச ஒரு தங்க செயின எடுத்துட்டு போய் வித்து ரூ. 40,000 கடன் அடைச்சிருக்கான். ஸோ எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கி வச்சிருக்காங்க. சின்ன சின்னதா 1000 வந்து அது ஒரு ரூ. 65,00,000 போய் நிக்குது. ஸோ பெட்டரா ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் எடுக்க முடியும்னா எடுத்து வச்சுக்கோங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமா. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, இந்த மொத்த இதையுமே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இஃப் தே வர் அவேர் ஆஃப் ஹவ் டூ ஹேண்டில் ஃபினான்சஸ். இது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஸ்கூல்லயும், காலேஜ்லயும் வந்து இன்ஜினியரிங் சொல்லி தராங்க. மிகப்பெரிய மெடிக்கல் சயன்ஸ் சொல்லி தராங்க. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்லாம் படிக்கிறோம். ஃபினான்ஷியல் பிளானிங் எங்கேயுமே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களால யார்கிட்ட அத கத்துக்க முடியுமா? யார் உங்க குடும்பத்தில பெட்டரா அத பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க கிட்ட போய் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு எப்படி ஃபினான்ஸ ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன். அவங்க அப்பா அழுகுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இங்க கடன் பிரச்சனை இருக்குது. அது எனக்கு தெரியும். என்னால வீட்டுக்கு காசு அனுப்ப முடியல. ஆனா வீட்டுக்கு வந்து இந்தியால அவங்க ஊர் இங்க இருக்கு. ஸோ கேரளால. இங்க இவங்களுக்குலாம் இவ்ளோ கடன் பிரச்சனை இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. ஒய்ஃப் அடிக்கடி பேசியிருக்காங்க. டெய்லி ஃபோன் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களோ இங்க இருக்கிற பிரச்சனைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல. ஹஸ்பண்ட் அங்க எவ்ளோ பெரிய பிரச்சனைங்கிறத வீட்ல சொல்லல. பையன் வந்து திடீர்னு எல்லாத்தையும் தான் மேல பாரம் வந்துருச்சுன்னோன, அவன் ரொம்ப கிரேசியா தப்பா ஒரு முடிவ போய் அவன் எடுத்து வைக்கிறான். ரொம்ப பெரிய தப்பான முடிவு எடுக்குறான். இது எல்லார் மேலயுமே வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே தவிர்த்திருக்கிறதுக்கு ஒரு வேலைய பார்த்திருக்க முடியும். பார்க்க முடியலங்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. டெல்லியில மூட நம்பிக்கைன்னா, இங்க வந்து ஒரு தப்பான ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து காரணமா கடைசில இருக்கிறது.
யாருக்குனாலும் எப்போனாலும் புற்றுநோய் வரலாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கும் ஏத்த மாதிரி ரெடியா வாழ வேண்டியதான் நம்மளோட சிச்சுவேஷனா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. ஆக்சிடென்ட் யாருக்குனாலும் ஆகலாம். யாருக்குனாலும் கை போகலாம், கால் போகலாம். பட் அதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில பணம்ங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த உலகத்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அத மேனேஜ் பண்ண தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். இத ஒரு ரொம்ப துயரமான ஒரு விஷயம். அவங்க அம்மா இனிமே எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இதுலேருந்து நம்ம ஒண்ணு எடுத்துக்க முடியும்னா, பெட்டரா ஃபினான்ஸ பிளான் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்காவது மென்டலா இல்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்னு கடந்து போகிறது தான் மிகப்பெரிய தலைவலியா திரும்பி வந்து நிக்குது. தயவு செஞ்சு இத நெறைய ஃபேமிலி குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த துயரம் என்ன நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது இது வேற யாருக்கும் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஷேர் மேக்ஸிமம். பாய்.